குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு கிளாஸ் 10 ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் இன் பேரலல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். when resistors, certain number of resistors are connected in series connection அப்படின்னா we have to add all the resistance of the resistors in ordinary manner. Say for example, இந்த மாதிரி ஒரு 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து நமக்கு R1, R2, R3 இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 100 ஓம், இது 50 ஓம், இது ஒரு 150 ஓம் அப்படின்னு வச்சிட்டோம்னா இந்த 3 ரெசிஸ்டருடைய மொத்த நெட்வொர்க், அதாவது இந்த இடத்துல ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில மொத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன செய்ய போறீங்க? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R is equal to R1 plus R2 plus R3. ஏன்னா இதுக்கான டெரிவேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்குது ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த ரெசிஸ்டர்ஸ் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் தட் சர்க்யூட் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன செய்ய போறோம்? 100 plus 50 plus 150, அப்போ 200 plus 100, 300 ஓம் அப்படிங்கிறது மொத்த ரெசிஸ்டன்ஸ். இந்த நெட்வொர்க்கோடைய மொத்த ரெசிஸ்டன்ஸ் 300. அப்போ சீரிஸ் கனெக்ஷன் வந்து அப்படி ஜஸ்ட் ஆட் பண்ணது தான் சமம். பட் இது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது, எல்லாருமே இது கரெக்டாக தான் போடுவீங்க, தப்பு வராது மேக்சிமம். பட் பேரல் கனெக்ஷனாக இருந்து எப்படி சார் அப்படின்னா அதாவது 1/RP is equal to 1/RP. ஏன்னா நம்ம ஜெனரல் எழுதிட்டு அப்புறமேட்டு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். RP அப்படின்னா பேரலல் கனெக்ஷனுக்காக எழுதியிருக்கேன். R1 plus 1/R2 plus 1/R3 plus 1/R4 plus அப்படி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே என்ன நடக்கும்னா இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே அதிகமாகும். அதிகமாக மீன்ஸ் இருக்கிறதே அந்த ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ மூணு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு, அந்த மூணையும் அப்படியே நீங்கள் சீரிஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த மூணையும் வச்சு நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்க முடியும். அதுதான் சொல்ல வரேன். இதே இந்த மூணையும் வச்சு நீங்கள் லீஸ்ட் இருக்கிற கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பேரல் கனெக்ஷனை கொடுத்தா மட்டும் தான் முடியும். அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா இப்படி 3 ரெசிஸ்டர்ஸையும் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்லே லீஸ்ட் வேல்யூ, இந்த மூணுத்தோடைய காம்பினேஷன்ல லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில வேற எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/R is equal to 1 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது எழுதிக்கும் 100, 50, 150. So 1/100 plus 1/50 plus 1/150 எப்படி இருக்கு? ஸோ இது எப்படி நம்ம ஆட் பண்ணலாம்னா நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சது LCM. இந்த மூணுக்கான எல்சிஎம் நீங்க எடுக்கணும். 100, 50 and 150. இது ஈஸியான வழி என்னன்னா இருக்குல்லே பெரிய நம்பர் என்னது? 150யா? இது எடுத்துங்க 150யோட மல்டிபிள்ஸ் எழுதி பாருங்க. 150, 300, 450, அதாவது 15th டேபிள் மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல இந்த 150 பாருங்க, 150ல 100 வருமா? டிவைட் ஆகாது, 50 ஆகும். 350 வந்து 150, 100 வராது. பட் 300 எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி 150யோடைய டேபிள் தான், அதனால அப்படியே வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 150 அதில் வந்துடும். 100 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்துடுது,
50 வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்துடுது. அப்போ நமக்கு இந்த பெரிய நம்பர் எடுத்து அதோட மல்டிபிள்ஸ் எழுதும் போதே அது ஃபர்ஸ்ட் நம்பரோ செகண்ட் நம்பரோ மேக்ஸிமம் தேர்ட் நம்பர் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா இந்த மீதி இருக்கிற நம்பருடைய மல்டிபிள்ஸ் கிடைச்சிடும். அப்போ என்ன சொல்ல வரோம்னா லீஸ்ட் மல்டிபிள் ஆஃப் திஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் திஸ் 100, 50 and 150 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இங்க 3 into 100 300. அப்ப அதனால மேல என்ன பண்றோம் 3 into 1 3. 6 into 5 300 and 6 into 1 6. Then இங்க 2 times 2 into 50 150 வந்து 300. அப்ப 2 into 1 2. அப்ப 8 இங்க என்ன கிடைக்குது 8 plus 3 11. So 11/300 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 300/11 அப்படிங்கிறது தான் சொல்லும். இது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 2 11 22 மீதி 8 7 11 77 மீதி 3 முன்னாடி 2 11 22 7 11. சரிங்களா? ஸோ 2 11 22. அப்போ 30ல் 22 போச்சுன்னா மறுபடியும் 8. அப்போ 80னா 7 டைம் 77. மறுபடியும் 30ல் மறுபடியும் 2 11 22 மறுபடியும் 8 8னா 70. அப்போ இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். பாருங்க இதே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நான் சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சுன்னா 300 ஓம் கிடைச்சிச்சு. பட் அதே நான் பேரல கொடுக்கும்போது 27.27 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. இதே காம்பினேஷனை நீங்க வேற மாதிரி நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா வேற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஆனா அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னா இந்த 27க்கும் இந்த 300க்கு இடையில தான் கிடைக்கும். வேற மாதிரி காம்பினேஷன் அப்படின்னா இப்போ இந்த 3 ரெசிஸ்டர் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 2 வந்து பேரல் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற ரிசல்ட் என்ன பண்றோம் இன்னொன்னோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் மீன்ஸ் சீரிஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த 50யும் இந்த 150யும் என்ன பண்றேன் நான் சரி 100யும் 150யும் வந்து நான் சீரிஸ் பண்ணிக்கிறேன். சரி பேரல் பண்ணிக்கிறேன். இந்த இந்த 150 என்ன பண்ணிக்கிறேன் 50 ஃபர்ஸ்ட் இருக்கிற 50 100யும் நான் பேரல் பண்ணிக்கிறேன். வர ரிசல்ட்டை 150யோட ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நான் சீரிஸ் பண்ணணும்னா சரி பேரல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி 2 இருக்குது அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா அது ஃபார்முலா எழுதி பாருங்க ஈஸியா தெரியும். 1/r is equal to 1/r1 plus 1/r2. இது கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா R2 அங்க வந்துடும் R1 அங்க வந்துடும். இப்போ கீழே வந்து R1 into R2 இது 1/r. இது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா R is equal to R1 plus R1 R2 by நீங்க R2 plus R1 என்ன பண்ணிக்கலாம் R1 plus R2 இந்த மாதிரி. அப்போ மேல வந்து ப்ராடக்ட் வரணும் கீழே வந்து அடிஷன் வரணும். சார் மேல ப்ராடக்டா கீழே அடிஷனா சில பேருக்கு டவுட் வரும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு இடத்துல ப்ராடக்ட் ஒரு இடத்துல அடிஷன் அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா? அப்போ மேல வந்து ஓம் இன்ட்டு ஓம் போட்டா ஓம் ஸ்கொயர் வரும் யூனிட் சொல்றேன். இல்ல ஓம் பிளஸ் ஓம் அதாவது ஒரு 10 ஓம் பிளஸ் 10 ஓம்னா 20 ஓம்னு தான் முடியும். அப்போ கீழே வந்து ஓம் அப்படிங்கிற ரிசல்ட்ல தான் முடியும் ரிசல்ட். பட் இங்க ஓம் இன்ட்டு ஓம் போட்டீங்கன்னா இப்போ 10 into 10 போட்டீங்கன்னா 100 ஓம் ஸ்கொயர் வரும். அப்போ நமக்கு இந்த ஓம் கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ரிசல்ட் ஓம் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபைனல் ரிசல்ட் அதனால ஓம் தான் வருது. அப்போ மேலே ஸ்கொயர் இருந்தால் மட்டும்தான் கீழே வந்து ஆர் பிளஸ் ஆர் இருக்கும் போது உங்களுக்கு கேன்சல் ஆகி ரெசிஸ்டன்ஸ்க்கான யூனிட் மட்டும் கிடைக்கும். ஒருவேளை மாறி இருந்துச்சு மேலே ஸ்கொயர் இல்லை கீழே தான் ஸ்கொயர் அப்படின்னா 1/ஓம் கிடைக்கும். பட் அது ஆரோட யூனிட் கிடையாது. ஸோ அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் R1 plus R2 அப்படிங்கிறது கீழே தான் வரணும். ஸோ R1 R2 வந்து மேலே தான் வரணும். சரி இப்போ நம்ம
ஃபார்முலா பார்த்துக்கிட்டோம். மொத்தம் 2 ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. அதில் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் வர இடத்துல மட்டும் என்ன பண்ணுறோம், சின்ன ஃபார்முலா போட்டுட்டோம். இந்த மாதிரி 3க்கும் நீங்கள் போடலாம். அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்க வேண்டாம். அப்போ சீரீஸ் கனெக்ஷனுக்கு R1 + R2 + R3 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். parallel கனெக்ஷனுக்கு 1/R1 + 1/R2 + 1/R3 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா R1 R2/R1 + R2. இது ஞாபகம். சரிங்களா? இது வந்து சீரிஸ், parallel. இது சீரிஸ் with 2 resistors. Only 2 resistors. Sorry, parallel 2 resistors. இப்போ நம்ம இது ஃபார்முலா அடிச்சிடலாம். நம்ம தேவையானதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. 4 ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 100 ohms. அப்போ இது A, இது B அப்படின்னா ஏக்கும் B கூட ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸ் between A and B அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு வருதுன்னா sum of all the resistors. our formula என்ன, R1 + R2 + R3 + R4 அப்படின்னா 100 + 100 + 100 அப்படின்னு என்ன கிடைக்கும், நமக்கு 400 ohms அப்படின்னு கிடைக்கும். இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் between A and B. இப்போ இதே 4 ரெசிஸ்டர்ஸ் நான் வேற காம்பினேஷன்ல கொடுப்பேன். எப்படி செய்யலாம்? ஃபர்ஸ்ட் 2 ரெசிஸ்டர்ஸ் இப்படி பேரலா கொடுப்பேன். அப்புறம் அடுத்து 2 பேரல். அதே AB 100 100 100 100. ஃபர்ஸ்ட் 2க்கு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பேரல் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். ஸோ இது எப்படி சார் பேரல், இது சீரீஸ் அப்படின்னு. இப்போ நான் அடுத்தடுத்து சில டஃப்பானதுல போடும் போதுலாம் உங்களுக்கு அது கொஞ்சம் டவுட் வரும். இந்த மாதிரி ஏலேருந்து போகுது அப்படின்னா என்ன போகுதுன்னா கரண்ட் தான் போகுது. இப்போ கரண்ட் போகும்போது என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்தோடனே ஒரு ஜங்ஷன் இருக்கு. இப்போ ரோடு நம்ம வரோம், ஒரு ஊருக்கு போகிறோம், நேராக போயிட்டே இருப்போம். அதே ரோட்டில் போனால் ஊர் வந்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு போயிட்டு ஒரு ரோடு, ஜங்ஷன் ரோடு வருது. இப்போ இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு டவுட் வரும். அப்போ இந்த பக்கம் போனால் அந்த ஊருக்கு போக முடியுமா, இல்லை இந்த போனால் அந்த ஊருக்கு போக முடியுமானா 2 ரோடு. இப்படி போனால் இதில் ஒரு ஊர், வேற ஊர் வழியே போகலாம் அந்த இடத்துக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு. இப்படி போனாலும் என்ன பண்ணுறது, இன்னொரு ஊர் வழியை வந்து மறுபடியும் அதே ஒரு ஜங்ஷனுக்கே போக போகிறீங்க. ஸோ நீங்கள் போகக்கூடிய பாயிண்ட் பி, அதாவது சேலம் டு சென்னை அப்படின்னா ஒரு வழியில் என்ன பண்ணுறீங்க, ஆத்தூர் போகிறீங்கன்னா ஆத்தூர் டவுனுக்குள்ள வந்தும் போகலாம், டவுன் விட்டு வெளியே போயும் போகலாம். அது மாதிரி கள்ளக்குறிச்சி உள்ளே போகலாம், அது வெளியே போகலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ எப்படி போனாலும் கடைசியில் நீங்கள் அந்த பாயிண்ட் போயிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல பிரிஞ்சு மறுபடியும் எங்கே ஒன்று சேருதோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 ரூட் இருக்குது அப்படின்னா இது ஒரு ரூட். இது ரூட்னா இந்த 2 ரூட்டும் நமக்கு பேரல் டு ஈச் அதர். அப்போ இந்த 2 ரெசிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பேரல் டு ஈச் அதர். அப்போ இந்த 100 ஓமுக்கு இந்த 100 ஓம் பேரலல். அதே மாதிரி இந்த 100 ஓமுக்கு இந்த 100 ஓம் பேரலல். அப்போ இது ரெண்டுக்கு எப்படி போட முடியும்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ இது R1, இது R2, இது R3, R4 அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேரலுக்கு என்ன பண்ண போனோம், 2 ரெசிஸ்டர் பேரலா என்ன செய்யணும், ஃபார்முலா போட்டோம்.
ஆர் ஏபி நீங்க எடுக்க வேண்டாம். இப்போ ஏ பி நடுவில் என்ன இருக்குன்னா இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் சி வச்சுக்கிறேன். அப்போ ஏசி வேல்யூ என்ன அப்படின்னா R1 R2 by R1 plus R2. ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டு ரெசிஸ்டருக்கான ஃபார்முலா இது R1 R2 by R1 plus R2. அப்போ R1 ஓட வேல்யூ என்னது 100, R2 ஓட வேல்யூ 100, எல்லாமே 100 தான். கீழே 100 plus 100. அப்போ 10,000 கீழே என்ன வருது 200. ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க. 100 by 20 இருக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சரி 100 by 2 இருக்கு. அப்போ 50 ohm. அப்போ RAC அப்படிங்கிறது நமக்கு 50 ohm. இது 100 இது 100 parallel போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அந்த ஃபார்முலா R1 R2, அதாவது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மல்டி பண்றீங்க, கீழே ஆட் பண்றீங்க. அதாவது ரெண்டு ரெசிஸ்டர் parallel இருக்குதுன்னா இந்த ஃபார்முலா. அது எங்க இருந்து உருவாக்கணும்? 1/R1 plus 1/R2 அப்படிங்கிறதுல இருந்து உருவாக்கணும். அப்ப இதே போலதான் இங்கேயும் 100 100 இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இது டின்னு, இது ஆக்சுவலி சினா இதுவும் சி தான். வேணும்னா வேற பாயிண்ட் வச்சுங்க, டின்னு கூட வச்சுங்க, டிபின்னு கூட வச்சுங்க. அப்ப டிபி ஆல்சோ என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே 50 ohm. அப்போ இந்த செட்டும் இந்த செட்டும் பாத்தீங்கன்னா இப்ப சீரிஸ் கனெக்ஷன் இருக்கு. அப்ப என்ன செய்ய போறீங்க? ஆட் பண்ண போறீங்க. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஏபி அப்படிங்கிறது ஆர் ஏசியும் பிளஸ் ஆர் டிபி ரெண்டத்தையும் ஆட் பண்றீங்க. அப்ப ஆர் ஏசி ஒரு 50, இது ஒரு 50. இப்போ டோட்டலா 100 ஓம் அப்படிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. பட் இங்க பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் அதே 4 ரெசிஸ்டர்ஸ் நம்ம வந்து சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கும் போது நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா 400 போட்டோம். அதே ரெசிஸ்டர்ஸ் நம்ம ரெண்டு பேரல், மறுபடியும் அடுத்த ரெண்டு பேரல், அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 100 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப இதே 4 ரெசிஸ்டர்ஸை நான் வேற ஃபார்மேட்ல கொண்டு போறேன் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதே 4 ரெசிஸ்டர்ஸை வேற ஃபார்மேட். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாமே சீரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்தாச்சு. 400 வந்திருக்கு. சரிங்களா? அதனால இந்த ஆன்சர்ஸ் மட்டும் ஓரமா எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு 400 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. அடுத்து 100 ஓம்ஸ் அப்படிங்கிற ஒரு கிடைச்சிச்சு. அப்போ இதுக்கான சும்மா ஒரு ஷார்ட்டான டயக்ராம் மட்டும் போட்டுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம வெவ்வேறு காம்பினேஷனுக்கு என்னென்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு அது புரியும், இப்படிலாம் பண்ண இப்படி கிடைக்குதா அப்படின்னு. இப்போ மூணாவது என்ன செய்ய போறோம் அப்படின்னா பேசாம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பேரல் பண்ணிக்கலாம். எல்லாமே பேரல். அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல என்ன ரெசிஸ்டன்ஸ்? எல்லாமே 100 ஓம்ஸ். எல்லாமே கிளியரா தெரியுதுங்களா? குட். அப்போ 1/R is equal to 1/R1 இப்போ என்ன வரும்? 1/100 plus 1/100 plus 1/100 plus 1/100. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 100 காமனா இருக்கு. இப்போ 100 மேல 1 plus 1 plus 1 plus 1, அப்போ என்ன கிடைக்குதுன்னா 4/100 அல்லது 1/25. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே ரிசல்ட் 1/25 எழுதிடுவாங்க. இது கிடைச்ச ஆன்சர் 1/R ஓட வேல்யூ. 1/R ஓட வேல்யூனால 1/25 ஓம் அப்படின்னு போட்டக்கூடாது, இது தப்பு. சரிங்களா? அப்போ R ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1/R
இஸ் ஈக்குவல் 1/25னா என்ன பண்றீங்க 1/r நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் r இஸ் ஈக்குவல் டு 25 ஓம் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த வேல்யூ வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்றீங்க 1/r ஓட வேல்யூ அப்படி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போட்டுறீங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் 1/r ரெசிப்ரோக்கல் பண்ணது r கிடைக்கும். அப்போ 1/25 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 25 கிடைக்கும். அப்போ எல்லாமே பேரலல் அப்படிங்கிற கண்டிஷன்ல நமக்கு என்ன கிடைக்குது 25 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. பேரலல் அப்படின்னா இந்த மாதிரி சென்டர்ல தான் கோடு போட்டது பேரலல் அப்படின்லாம் கிடையாது. நாங்க போட்ட மாதிரி சரிங்களா இப்படி மேல இருந்து வரிசை எப்படி கொடுத்தாலும் சரி கீழ இருந்து மேல கொடுத்தாலும் சரி அல்லது நீங்க எந்த ஒரு ரெசிஸ்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்க கனெக்ஷன் இங்க வச்சாலும் சரி இங்க வச்சாலும் சரி அல்லது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வச்சாலும் சரி இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வச்சாலும் சரி நடுவுல மேல நடுவுல எங்க ஒண்ணு வச்சுங்க மொத்தத்துல ஏதாவது ஒரு கனெக்ஷன் பக்கம் அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் எடுத்து விட்டுருங்க. அது எல்லாமே பேரல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். சரிங்களா என்ன எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு லெஃப்ட் சைட் ஃபுல்லா கனெக்ட் ரைட் சைட் ஃபுல்லாவே கனெக்ட். அப்ப இதுக்கான வேல்யூ வந்து 25 ஓம். இப்போ 3 செட்டு பார்த்தோம். இப்போ அடுத்த செட்டு பார்ப்போம். அடுத்து 4வது ஒரு செட் பார்ப்போம். எப்படி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் 2 என்ன பண்ணிக்கலாம் பேரல் பண்ணிக்கலாம். அடுத்து 2த்தையும் அப்படியே சீரிஸ் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் 2த்தையும் இந்த மாதிரி பேரல் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இதுல பாதியம் சொல்லி பார்த்தோம். அதாவது r is equal to r1 plus r1 into r2 by r1 plus r2. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா 100 into 100 by 100 plus 100 200 அடிச்சோம்னா என்ன கிடைக்கும் 15 சொல்லி கிடைக்கும். அப்போ இது மட்டும் கிடையாது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒரே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை பேரல் பண்றோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுல பாதி தான் கிடைக்கும். இது வந்து காமன் வேல்யூ. நீங்க 100 கிடையாது வேற எந்த வழியை கூட எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 80 எடுத்துக்கிறேன் அப்படின்னா 80 into 80 by 80 plus 80 160. அப்ப அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது 0 கேன்சல் அடிச்சிங்கன்னா 2 times இது அடிச்சிங்கன்னா 40. அப்போ நீங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ 80 அந்த ஒரு 80ல பாதி 40. அதே மாதிரி 100 எடுக்கும்போது 100ல என்ன இருக்கு பாதி வந்து 50 அந்த ரிசல்ட் தான் வரும். அதனால இது நல்லா ஞாபகம் வச்சு அப்ப நமக்கு இந்த மாதிரி வேல்யூ தெரிஞ்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம டக்குன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு 50 இது ஒரு 100 plus 100 200. அப்ப 215 சொல்லி நமக்கு கிடைக்கும் 215 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க இப்போ 4 செக்ஷன் போட்டாச்சு. 5வது என்ன செய்யலாம் மூணுத்தையும் ஆட் பண்ணி 4வது ஒண்ணு என்ன பண்றோம் நம்ம பேரல் பண்ணிக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இதோட பேரல் பண்ணும். புரிஞ்சுங்க கரண்ட் இங்க இப்ப ஏங்கிற பாயிண்ட் இங்க இருக்குது பிங்கிற பாயிண்ட் இங்க இருக்குன்னா கரண்ட் என்ன பண்ணுது ஏல இருந்து வருது இங்க வந்து என்ன செய்யுது இது ரெண்டா பிரியுது இப்படி ஒரு ரூட்ல போகுது. இந்த ரூட்ல போகும்போது 3 ஊர் இருக்கு R1 R2 R3ங்கிற 3 ஊரை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு ஜங்ஷனுக்கு வந்து சேருது. இப்படி உதாரணத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டு இப்படி போறான் என்ன பண்றான் 3 ஊரையும் கிராஸ் பண்ணி இந்த இடத்துக்கு போறான். நான் என்ன பண்றேன் இப்படி போகும்போது நான் ஒரே ஒரு ஊர் தாண்டி நான் அதே இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அப்போ இவன் போன இந்த 3 ஊருக்கு கடந்து போன இல்லையா அந்த ரூட்டுக்கு பேரலான ஒரு ரூட்டு இந்த ஒரு ஊர் வழியா போற ரோடு. இந்த 3 ஊருக்கு வழியா ஃப்ரெண்டு போன இந்த ரூட்டுக்கு பேரலான ஒரு ரோடு இந்த ரோடு. அப்போ இந்த இந்த மொத்தமா என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 plus 100 plus 100 300.
ஸோ மேலே 300 மொத்தமாக இருக்குது, கீழே இருக்குது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ 100, ஏன்னா எல்லாமே நம்ம 100 தானே இது வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம். ஒரே கான்செப்ட் தானே பேசிட்டு இருக்கோம். ஒரே கான்செப்டுக்கு நான் என்ன செய்யறேன், வெவ்வேறு செட் ஆஃப் டயக்ராம் போட்டுட்டு இருக்கேன். அதில் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் மாறி 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 வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ மேலே 300, கீழே 100. இப்போ இது ரெண்டும் பேரல். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன இப்போ போட்டோமே, R1 R2 by R1 plus R2. அப்போ R1 என்ன வருது 300, R2ங்கிறது 100 by 300 plus 100 400. சொன்னா உங்களுக்கு 300ல பாதி வந்து 150, அதுல பாதி வந்து 75. சரிங்களா? 728 மீது 2 5. 75 ஓம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். பார்த்து இப்போ 4 ரெசிஸ்டர்ஸை இந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்தோம்னா 75 ஓம் கிடைக்கும். சரி, இன்னும் வேற என்ன சார் இதுல வழி இருக்குது, இன்னும் வேற ஏதாவது மெத்தட்ல போட முடியுமானா போட முடியும். வேற என்ன பண்ணலாம், நான் இங்க அழிச்சிடுறேன். இப்போ 1 2 3 4 5 மெத்தட்ஸ்ல போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யலாம்னா, ஃபர்ஸ்ட் 2 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரலா இன்னொன்னு, அதுக்கு பேரலா இன்னொன்னு. புரியுதுங்களா? இப்போ 3 ரூட், இதுல வந்து 4 ரூட் இருந்துச்சு. அதாவது இங்க வந்தானே நேரா இப்படி ஒரு ரூட் இருக்கு, இப்படி வந்து இங்க ஒரு ரூட் இருக்கு, இங்க ஒரு ரூட் இருக்கு, இங்க ரூட் இருக்கு. எல்லா ரூட்டும் ஒரே இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகி அங்க வெளியே வருது, பிக்கு வருது. பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்தானே ரோடு பெரியுது, இங்க ஒண்ணு வருது, இங்க வந்து மறுபடியும் பெரியுது, இங்க ஒண்ணு வந்து இங்கேயும் வருது. எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த ஒரு இடத்துல இருந்து மீட் ஆகும். ஸோ இங்க வந்தோடனே பெரிய எல்லா வண்டியும் என்ன பண்ணுது, இங்கதான் மீட் ஆகும். கடைசியா பிக்கு போனா அந்த வழி வேற கிடையாது. இல்லை, நீங்க இந்த வழியில போனாலும் சரி, இங்க போனாலும் சரி, இங்க போனாலும் சரி, இதுதான் மீட் பண்ணியும். அப்போ இந்த மூணுமே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பேரல். எது மூணும், இந்த ஒன் இந்த ஒன் இந்த ஒன். ஆனா இது ரெண்டா இருக்கு, 2 ரெசிஸ்டர் இருக்கு. அதனால என்ன பண்றோம், அது நம்ம ரெண்டத்தையும் ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்ப என்ன செய்யறேன் அப்படின்னா, ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 100 + 100 200 வருது அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல 200 வருது. புரியுதுங்களா இல்லையா? எல்லாமே 100s தானே, மொத்தம் 4 ரெசிஸ்டர்ஸ் வச்சிருக்கேன். அப்போ 100 100 இது 100 100. அப்போ மேல 200 வந்துருச்சு. அதுல என்ன செய்யுது, சிம்பிளா 200, கீழே ஒரு 100, அடுத்தது அதுக்கு கீழே இன்னொரு 100. அப்போ 3 ரெசிஸ்டர்ஸ் பேரலல் இருக்குது. என்ன செய்ய போறோம், 1/R is equal to 1/200 plus 1/100 plus 1/100. இப்போ இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்து போடுறோம். நான் அப்பப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு விசிபிள் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் 200 100 ரெண்டுக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 200 மல்டிபிள்ஸ் எடுக்கும் போது பெரிய நம்பர். அப்போ இதனுடைய மல்டிபிள்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, 200 எடுத்துங்க. 200ல 100 இருக்கான்னு இருக்கு, 2 times 100. அப்போ 200 என்ன பண்றோம், நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். அப்போ இங்க 1 டைம் தான் இருக்கு, பட் இங்க 2 × 100 200. அப்போ 2 × 1 2 அண்ட் அகைன் அதே மாதிரி இங்க போட்டா 2ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ 2 times 100 200. அதனால நமக்கு மேல 2 மல்டி பண்றோம், கீழே அதே மாதிரி 2 மல்டி பண்ணா 200. அப்போ அதே மேல 2 மேல போடும்போது மேல டோட்டலா 5/200 வருது. ஸோ இது 1/6 தான். அப்போ 1 என்ன கிடைக்குது, 4 5s and 40, 1/40ன்னு சொல்லி வருது. அப்போ R is equal to பாத்தீங்கன்னா 40 ஓம். R பாத்தீங்கன்னா 40.
அப்போ 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் சீரிஸ், அது கூட மீதி வந்து உங்களுக்கு 2 பேர். அப்ப நான் பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் சீரிஸ் பண்ணேன், 2 சீரிஸ், மறுபடியும் அடுத்த 2 சீரிஸ், சரி 2 பேரல், அடுத்த 2 பேரல், அப்ப அதை சீரிஸ் பண்ணிட்டேன், எல்லாமே பேரல். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பேரல், அப்புறம் சீரிஸ், 3 சீரிஸ் பண்ணி அப்புறம் அது கூட ஒரு பேரல் பண்ணியாச்சு. இப்போ 2 சீரிஸ், அது கூட மீதி 2ம் பேரல் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், 400, 100, 225, 250, 75 அண்டு 40 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இதுலேயே ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணால் கிடைக்குது. சீரீஸ் காம்பினேஷனுக்கு மட்டும் தான் ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்குது. லோயஸ்ட் வேல்யூ வந்து எல்லாத்தையும் எப்போ பேரல் பண்ணீங்க அது மட்டும் தான் கிடைக்கும். அப்போ இதில் நம்ம என்ன கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கிறோம்னா, நீங்கள் ஒரு செட், ஒரு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கையில் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அந்த சர்க்கியூட்டுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் தி சீரீஸ் காம்பினேஷன். எல்லா ரெசிஸ்டரும் என்ன பண்ணுங்க, சீரீஸாக கொடுத்துருங்க. சீரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஒருவேளை எனக்கு லோயஸ்ட் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் பேரலாக கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வேலை. சரிங்களா? இதை தாண்டி இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் வேற காம்பினேஷன் போட முடியுமான்னு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போட்டு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இந்த 25க்கு மேலேயும் 400க்கு கீழே தான் இருக்கும். ஏன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் 4 ரெசிஸ்டர்ஸ் ஹூஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 100s அப்படின்னா the maximum value in the 400, the minimum value will be 25. அப்போ ரெண்டுக்கு நடுவில் தான் நீங்கள் எனி காம்பினேஷன் போட்டாலும் கிடைக்கும், வேற ரேஞ்சுக்கு வர. சரிங்களா? ஐ hope you understand this all the problems. டவுட் இருந்தால் திரும்ப என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணி போட்டு பாருங்க. நீங்கள் எங்கேயா டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.